அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 9ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, சென்னை புதிய காவல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? சென்னை புதிய காவல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஏ அருண் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஏ அருண் அவர்கள். ஓகேங்களா. தமிழக காவல்துறையின் சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியா எஸ் டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. சென்னை பெருநகர காவல்துறையோட 110வது ஆணையராக ஏ அருண் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஓகேங்களா. தமிழக அரசின் உள்துறை முதன்மை செயலர் யாருன்னா பே அமுதா அவர்கள். அவங்க தான் இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏ அருண் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறப்பான நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டோட கொடுத்தாரு. ரவுடிகளுக்கு அவங்களுடைய மொழியிலேயே பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆம்ஸ்டாங் அப்படிங்கிற பகுஜன் சமாஜ்வாதியோட தமிழக தலைவர் கொல்லப்பட்டார். ஸோ அதன் பொறுப்பாக தான், ஸோ அதனுடைய விளைவாக தான் இந்த டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகேங்களா. மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் 2வது கட்டத்தை முதல்வர் எப்பொழுது தொடங்கி வைக்கிறார்? மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் 2வது கட்டத்தை முதல்வர் எப்பொழுது தொடங்கி வைக்கிறார்? ஆன்சர் ஜூலை 11ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். ஜூலை 11ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கி வைக்கிறாரு. ஸோ முதல் திட்டம், அதாவது மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த திட்டத்தில் 8.74 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது நகர்ப்புறங்களை நோக்கி நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2வது கட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. இந்தியா ரஷ்யா இடையிலான 22வது வருடாந்திர உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறது? இந்தியா ரஷ்யா இடையிலான 22வது வருடாந்திர உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் ரஷ்யாவில் நடக்குது. ஓகேங்களா. ஸோ ரஷ்யாவில் நடக்குது. ஸோ 5 வருஷம் கழித்து இப்போ நம்ம ஆள் புதினை சந்திக்கிறார் நம்ம மோடி அவர்கள். ஸோ 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யாவுக்கு போயிருக்காரு மோடி அவர்கள். வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்பட பல்வேறு முக்கிய துறைகள் குறித்து இதில் விவாதிக்க போகிறாங்க. அப்படியே அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஸ்திரியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு நம்ம பிரதமர் போக போகிறார் சுற்றுப்பயணமாக. 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்க இந்திய பிரதமர்னால் இவர் தான். ஓகேங்களா. அடுத்த வினா, 18வது மக்களவையில் பெண் எம்பிக்கள் எத்தனை பேர்? 18வது மக்களவையில் பெண் எம்பிக்கள் எத்தனை பேர்? ஏன் இதை கேட்குறாங்கன்னா 2029க்கு அப்புறம் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணிடுவாங்க. 2029க்கு அப்புறம் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ பெண்களுக்கு உள்ள இடம் அப்படிங்கிறது இதாகிடும். ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எம்மாம் பேர் இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 74 நபர்கள் இப்போ எம்பியாக இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ 13.6% இருக்கிற எம்பிகள் அப்படின்னா அதில் 13.6% பெண் எம்பிக்களாக இருக்காங்க. மத்திய அமைச்சர்கள் அப்படின்னா நிர்மலா சீதாராமனும் அன்னபூர்ணா தேவி அவர்களும் மத்திய அமைச்சராக இருக்காங்க. இன்னும் சில அமைச்சர்கள் இருக்காங்க லேடிஸில், அது எதிர்க்கட்சிகள் எல்லாமே. ஸ்பெயினில் நடைபெற்ற கிராண்ட் ஃப்ரீ மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் வினேஷ் போகாட் வென்ற பதக்கம் என்ன? ஸ்பெயினில் நடைபெற்ற கிராண்ட் ஃப்ரீ மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் வினேஷ் போகாட் வென்ற பதக்கம் என்ன? ஆன்சர் தங்கம் அடிச்சிருக்காங்க. மகளிருக்கான 50 கிலோ இடைப்பிரிவில் கலந்துக்கிட்டு தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது மக்களே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வேறு ஒரு சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இனி தினமும் இந்த தர்மா அகாடமி அஃபிஷியல்ஸ் அப்படிங்கிற இந்த சேனல்லே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி. தொடர்ந்து ஆதரவு பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம்.